அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீப் குமார். 2014 பேட்ச் ஐஏஎஸ். இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கேன். பேசிக்லி கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஒரு 4 இயர்ஸ் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு என்னுடைய 3rd அட்டம்ப்டில் நான் வந்து சிவில் சர்வீஸ் வந்து கிளியர் பண்ணேன். சத்யா சாரை வந்து மாக் இன்டர்வியூவில் தான் நான் பார்த்தேன். ஸோ இன்டர்வியூக்கான ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைச்சிது. இந்த நேரத்தில் அவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் வந்து தேர்வில் வெற்றி பெற்று இங்கே அமர்ந்திருப்பீங்க. குரூப் 4, குரூப் 2 நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. ஸோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் குரூப் 2 கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கு திரும்பவும் படிங்க, திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். குரூப் 1 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு உள்ளார வந்த உடனே வந்து நமக்கு அதோட நம்ம லைஃப் டைம் கோல் அச்சீவ்ட் அப்படின்ட்டு இல்லாமல் உங்களோட ஸ்டடீஸையும் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கண்டினியூஸாக வந்து எழுதிட்டே இருங்க. அதுக்கு உங்களை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருங்க. தினம் வந்து நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் வந்து உங்களால் ஷைன் பண்ண முடியும். லேர்னிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை லைஃப் லாங்காக நீங்கள் வச்சுக்கோங்க. கூடவே உங்களுடைய அனைவருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரே ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாக இருந்தாலும் வந்து உங்கள் ஃபேஸில் அந்த ஸ்மைலை மட்டும் விட்டுறாதீங்க. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.